அடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். அன்புமிக்க இறை மக்களே, இன்று நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க தீவக மறைக்கோட்ட மக்களாகிய நாம் ஒன்று கூடியுள்ளோம். தவக்காலம் புத்துயிர் தரும் வசந்த காலம். ஆம், பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்லும் ஒரு நல்ல காலம். சோதனைகள் நம் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கிய அம்சம். சோதனைகள் இல்லாத மனித வாழ்வு இல்லை என்ற உண்மைகளை நாம் உணரலாம். எமது கஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எம்மை தீய வழிக்கு அழைத்து செல்கின்றன. ஆனால் விழுவது தோல்வியல்ல, எழுந்து நடப்பதே வெற்றி என்பதை உணர்ந்து இயேசுவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இறைவனின் இரக்கம் நிறைந்த கரங்கள் எம்மை அரவணைக்க காத்து கிடக்கின்றன. ஆனால் அவரை விட்டு மிகவும் தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம். எம்முடைய மனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கின்றன. தவக்காலத்தில் எளிமையான வாழ்வு, பிறர் தேவைகளில் அக்கறை, ஆன்மீக தாகம் இறைப்பற்றி கொண்டு மனம் மாறும் காலமாக இத்தவக்காலத்தை பயன்படுத்துவோம். ஆகவே மனமாற்றம் பெற்று புது வாழ்வை தொடர ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டி தொடரும் பலியில் மன்றாடும். ஆண்டவரே, உமது இரக்கப் பெருக்கை முன்னிட்டு எங்களை கண்ணோக்கும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பான உறவுகளே, இந்த திருப்பலியிலே பின்வருகின்ற விண்ணப்பங்களை மனதிலே இருத்தி ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்கிறார்கள் ரவீந்திரன் ரோஷான், கிளின்டன் கிரேஸ், பெஞ்சமின், வினோத் டிலானி, அல்ஃப்ரட் நிமல்சன், பிரசாத் குடும்பம், ஜெயக்குமார் ரிஷான் குடும்பங்கள், பவன்துறை பார்த்திவன், கிறிஸ்டியன் குடும்பங்கள். அத்தோடு இந்த திருப்பலியிலே பிள்ளை வரம் கேட்டும் விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் தங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் சரிவர வேண்டுமென்றும் குணப்படுத்த முடியாத உடல் நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாட கேட்கிறார்கள். இறந்து போன ஆன்மாக்களுக்காக செபிலோன், புனித சீலி, பெர்னதெத் அம்மா, சிவமாலை, கத்தரினா பிள்ளை, தீபா, லைசா, நேசமணி, அண்டனி மரியதாஸ், ஜெயராணி, இன்னும் பெயர் சொல்லாத ஆன்மாக்கள் இவர்கள் நித்திய இளைப்பாற்றி கிடைக்க இவர்களுக்காக திருத்தலத்திலே செபிக்க கேட்கிறார்கள். அத்தோடு இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்திருக்கிற பங்கு தந்தையர்கள், தீவக மறைக்கோட்டத்தின் முதல்வரும் ஏனைய பங்கு தந்தையர்கள் அவர்களுடைய பங்கு தேவைகளுக்காகவும், திருப்பலியிலே நம்மோடு இணைந்திருக்கிற மொன்ஃபர்ட் சர்வதேச பாடசாலையின் ஆசிரியர்
அதிபர் அருட்சகோதர சகோதரிகள் அந்த பாடசாலை நிர்வாகத்திற்காகவும் குளூனி மற்றும் சல்வட்டோரியன் அருட்சகோதரிகளுக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தகுதியுடையவர்களாக இப்பலியில் இணைந்து கொள்ள எங்கள் தகுதியினங்கள் குறைவுற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைந்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 இறை வசனங்கள் 9 தொடங்கி 14 ஈராக. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் பெறச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடலன் 86. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே,
பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நானும் மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், நீரே என் கடவுள், நானும் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்குக் கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும் என் தலைவரே. உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் வழியை எனக்குக் கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்குக் கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்குக் கற்பியும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 32 ஈறாக. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 32 வரை. அக்காலத்தில் ஜேசு சுங்கச் சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும்
மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். கடுமையான பசியோடு இருப்பீர்கள். சிலுவை பாதையிலே 15 ஸ்தலங்களிலே உங்களுக்கு பிரசங்கம், நற்கருணை வழிபாட்டிலே பிரசங்கங்கள், இப்பொழுது இன்னொரு பிரசங்கம். கேட்பது மிக கடுமையாக இருக்கும். ஆனால் இவைதான் நம் வாழ்வின், நம் ஆன்மாவுக்கான உணவு. அன்பான உறவுகளே, நீங்கள் உங்களுடைய பங்கிலே இருந்து யாத்திரையாக, கால்நடையாக, வாகனங்களிலே சிலுவையை சுமந்து கொண்டு வந்தீர்கள். இது நம்முடைய திருச்சபையின் அடையாளம். நாங்கள் பயணிக்கிற திரு அவையாக இருக்கிறோம். இந்த வருடம் செப ஆண்டாக இருக்கிறது. கடந்த 2 வருடங்கள் ஆலோசனை ஆண்டுகளாக இருந்தன. கொன்சீலிய இயர்ஸ், அதாவது நாங்கள் தியானித்த ஆண்டுகளாக இருந்து ஒரு மாபெரும் ஆயர் மன்றம் கூட்டொருங்கியக்க திரு அவை என்ற தலைப்பிலே நடைபெற்று அதன் முடிவுகள் வெளியாகி கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஜூபிலி, சுதந்திர ஆண்டாக இருக்கிறது. இந்த 22, 23, 25 இணைக்கிற இந்த 24வது ஆண்டு செப ஆண்டாக இருக்கிறது. 2 அல்லது 3 ஆண்டுகள் கற்றோம் திரு அவையினுடைய கூட்டொருங்கியக்க இயல்பை பற்றி. 25ஆம் ஆண்டு திரு அவை நமக்கு தருகிற சுதந்திரம், ஜூபிலி உணர்வுகளை கொண்டாட போகிறோம். இந்த வருடத்திலே நம்மை செபிக்க அழைக்கிறது திரு அவையும் அதன் தலைமை குருவான நம் திருத்தந்தை பிரான்சிஸ்கு ஆண்டகை அவர்களும். செபிக்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பிலே இந்த வருடம் செலவழிக்கப்படுகிறது. நீங்கள் நடந்து வந்தது ஒரு வகையான செபம், பக்தி முயற்சி. சிலுவை பாதை ஒரு வகையான செபம், அது ஒரு துணை செபம் என்று சொல்லலாம். நற்கருணை வழிபாடும் ஒரு வகையான சிறந்த துணை செபம். இப்பொழுது இந்த திருப்பலி செபங்களுக்கெல்லாம் ராணியாக இருக்கிற அதி உச்சமாக தவிர்க்க முடியாத, ஒப்பிட முடியாத செபம். நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். we are a people of prayer. நாங்கள் செபிக்கிற மக்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே தவத்தை பற்றி, ஒருத்தலை பற்றி, பரித்தியாகங்களை பற்றி இறைவார்த்தை மிக அழகாக வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி உங்களுடைய பங்கு தந்தையர்கள், உங்களுடைய துறவிகள், அருட்சகோதர சகோதரிகள், இன்னும் இணையங்கள் மூலமாக பல ஆன்மீக உணவை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நற்செய்தியிலே வருகிற இந்த லேவி யார்? இவர் ஒரு ஆயக்காரர். ஆயக்காரர் என்றா என்ன? பழைய தமிழில் ஆயக்காரர் என்று சொல்லுவார்கள். ஆயக்காரர் என்றால் ஆயன் அல்ல, அது ஆயன். ஆயம் என்றால் டாக்ஸ், கஸ்டம்ஸ், வரி தண்டுகிறவர்கள். இவர்கள் யாருக்கு வேலை செய்தார்கள்? ரோமையருக்கு வேலை செய்தார்கள். இயல்பாக ரோமையருக்கு வேலை செய்ததால் சொந்த நாட்டின் பணத்தை எடுத்து, மக்களுடைய பணத்தை எடுத்து அதை வரியாக அந்நியருக்கு கொடுத்தார்கள். ஆகவே அவர்கள் வெறுக்கப்படுவார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் பேர் குரூப்பாக சேர்ந்து உங்களோட வீட்டில் வந்து தலைக்கு இவ்வளவு காசுதா, வீட்டுக்கு இவ்வளவு காசுதா, நிலத்துக்கு இவ்வளவு காசுதா, மாட்டுக்கு இவ்வளவு காசுதா, வாகனத்துக்கு இவ்வளவு காசுதான்னு வாங்கி அதை சீனாக்காரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்கள் அவங்கள வாழ்த்துவீங்களா? God bless you சொல்லுவீங்களா? நாசமாக போன்று தான் சொல்லுவோம். அதே நிலைமைதான் அன்று இருந்தது. அதனால்தான் ஆயக்காரர்களை அவர்கள் பாவிகளுக்கு மட்டமாக நினைத்தார்கள். அவர்தான் லேவி. ஆனால் அவருடைய பெயரை பாருங்கள். அவர் லேவி என்ற யாக்கோபின் மகனுடைய பெயரை வைத்திருக்கிறார். இந்த லேவி
ஒரு கோத்திரம், குரு கோத்திரம். 12 கோத்திரங்களுக்கு நிலம் பிரித்து கொடுக்கப்பட்ட பொழுது லேவி கோத்திரத்துக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை. ஜோசுவா லேவி கோத்திரத்துக்கு நிலம் கொடுக்கவில்லை. அவர்கள் குரு கோத்திரமாக இருந்தார்கள். ஆரோன், மோசே இவர்கள் எல்லாரும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஏன் நிலம் கொடுக்கப்படவில்லை? அவர்களுடைய பங்கு ஆண்டவர், ஆண்டவரே அவர்களுடைய சொத்து. இந்த மன்னக நிலம் அல்ல என்பதற்காக லேவிக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் விவிலியத்தில் எங்கு எடுத்து பார்த்தாலும் லேவிக்கென்று இடம் இருக்காது. எப்ராயிம், மனாசே என்று ஜோசப்பின் 2 பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே ஒழிய லேவிக்கு இல்லை. யூதாக்கு இருக்கு, பெஞ்சமினுக்கு இருக்கு, தான், நெப்தலி எல்லாருக்கும் இருக்கு, லேவிக்கு இல்லை. ஏன்? என் பங்கு ஆண்டவர். இதில் இருந்து தான் பங்கு தந்தை என்ற சொல்லும் வந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த பங்கு தந்தை சொல்லலாம் ஷோட்டா குறைச்சி நம்முடைய பிள்ளைகள் செல்லமா அன்பாக அழைப்பார்கள். அப்படி தான் நினைக்கிறேன். பங்கு, இது எங்கட பங்கு. பங்கு தந்தை ஷோட்டா, அம்மா மம்மி என்று மாறின மாதிரி பங்கு தந்தை பங்கா மாறிட்டார். இந்த பங்கு எதை குறிக்கிறது? போஷன். அவருடைய போஷன், அவருடைய இடம் ஆண்டவர். அந்த ஒரு பெயரை தாங்கியவர் இந்த லேவி. சில வேளைகளிலே இவரும் நற்செய்தியாளர் மத்தேயுவும் ஒன்றாக இருக்கலாம் என்று ஒரு வாதம் இருக்கிறது. இவர் ஒரு ஆயக்காரன், பணம் வசூலித்தார், அதை எடுத்து அந்நியருக்கு கொடுத்தார். அவர் ஒரு திறமசாலி, ஒரு கணக்காளராக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியால் ஒரு பெரிய செல்வம் போகிறது. ஆயக்காரர்கிட்ட வேலை என்ன? செல்வத்தை சேர்த்து அதை கொண்டு போய் தன்னுடைய முதலாளிமார்கிட்ட கொடுக்கிறது. இவர்கள் சாதாரணமாக சேர்க்கவில்லை, அதை கள்ளமாகவும் சேர்த்தார்கள். என்ற ரோமையருக்கு அரமேயக்குமோ எபிரேயமோ தெரியாது, எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது, அது எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஒரு 100 வாங்கினா ஒரு 70 கொடுத்து 30 தங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே போடுவார்கள். அதால சக்கேயு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த பகுதி தான் இவரும் லேவியும். இவர் வழியாக ஒரு செல்வம் போகிறது. அந்த செல்வத்தின் பெருமதியை அவர் கண்டு கொண்டார். அந்த செல்வம் யார்? யார் அந்த செல்வம்? இவ்வளவு நாளும் ரோமேரின் செல்வத்தை சேர்த்தவர், திராக்மா, ஷெக்கேல், தெனாரியம் போன்ற செல்வங்களை சேர்த்தவர். இப்பொழுது ஒரு அளவிட முடியாத செல்வத்தை காண்கிறார். யார் அந்த செல்வம்? யார்? யார் அது? ஒரு ஆள். யார்? உங்களுக்கு தெரியும், இயேசு. அந்த செல்வத்தை கண்டவர் உடனடியாக அவரை பின்பற்றி விட்டார். அவர் அப்பொழுதும் ஆயக்காரர் தான். தவறான வழியிலே இருந்த ஆயக்காரன் சரியான வழியிலே ஒரு தீர்க்கமான புத்திசாலி ஆயக்காரனாக மாறுகிறார். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். என்று இயேசுவை பின்பற்ற முடியாமல் இருப்பதற்கு நிறைய அழிந்து போகிற செல்வங்கள் நமக்கு காரணமாக இருக்கின்றன. பணம் மட்டுமல்ல, ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கிற செல்வம் அகங்காரம், அடாவடித்தனம், வன்முறை, சாதிவரி, பிரதேசவாதம், ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம், ஆடம்பர வாழ்க்கை, உடலியல் இச்சைகள், இவைதான் ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கிற செல்வம் என நாங்கள் நினைக்கின்றவை. அது அந்நியருக்கு செய்கின்ற ஊழியம். அந்த அந்நியன் சாத்தான். இங்கே இயேசுவை பின்பற்றினால் அவரே செல்வம், நாங்கள் அவருக்கு சுதந்திர பிள்ளைகளாக இருப்போம். இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி உரிமையை, சுதந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பலவிதமான கேளிக்கைகள், ஆடம்பர வாழ்க்கை முறைகள், தான் தோன்றித்தனமான வாழ்க்கை முறைகள், அடிமைத்தனங்கள் நம்மை கட்டி போடுகின்றன. நாங்கள் நல்லதை செய்ய நினைக்கிறோம், எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த மண் வீரம் நிறைந்த மண், தியாகம் நிறைந்த மண், கலாச்சாரம் நிறைந்த மண். யாழ்ப்பாணத்திலே இருந்து சங்க காலத்திலே புலவர்கள் போய் இலக்கணத்துக்கு எழுத்துப்பிழை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஈழமண், அதுதான் இந்த யாழ் மண். இந்த யாழ் மண் என்று சொன்னால் அது ஒரு கலாச்சாரம். தமிழ்நாடு என்று சொன்னால் மதுரை, அது ஒரு கலாச்சாரம். அப்படியான மண் தான் இந்த யாழ் மண். ஆனால் இன்றைக்கு யாரோ நாடகக்காரர் வந்து நிற்க, கொஞ்சம் பேர் பனைமரத்தில் ஏறி தலகுகளா தொங்கி அவட பேரை சொல்லி கூப்பிடுது. நிகழ்ச்சி அரைவாசியில் நிப்பாட்டப்படுது. இது ஒரு புதிய அடையாளம். ஈழத் திரு அவைக்கு, தமிழ் திரு அவைக்கு, தமிழ் மண்ணுக்கு ஒரு புது அடையாளம். மனசாட்சியை தொட்டு கேட்போம். நம்முடைய சொந்த பிள்ளைகள் இப்படியான நாடக மேடையிலே ஆட எங்களுக்கு விருப்பமா? அவர்களும் எங்களுடைய பிள்ளைகள்.
அவர்களை யார் அழைத்து வந்தது? இங்கே பார்ப்பதற்கு ஆள் இருப்பதால் அழைத்து வந்தார்கள். கூச்சலிடுவதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறது. நான் ஒரு பங்கு தந்தை, இந்த திருத்தலத்தின் பரிபாலகர். எனக்கு 220 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 220 குடும்பங்களிலே ஏராளமான பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய்மார் தந்தையர் இருக்கிறார்கள், மூத்தவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு இதிலே ஒருவர் கூட ஒரு மேடையிலே இப்படி ஆடுவதற்கு விருப்பமில்லை. மற்றவர்களை கிளுகிழுப்பு உண்டாக்கி ஆடுவதற்கு விருப்பமில்லை. அப்படித்தான் எல்லா இடமும். ஆனால் அதை பார்த்து கைதட்டி கேலி செய்து அதை இடைநடுவிலே குழப்பி அதை இந்த ஈழ மண்ணுக்கு கொண்டு வந்து நம்முடைய மக்களை உசுப்பேத்துவதற்கு ஒரு கூட்டமும் அதை குழப்புவதற்கு ஒரு கூட்டமும், இதற்குள்ளே தான் திருச்சபை இன்று பணியாற்ற அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதை அழிவின் தொடக்கமாக கூட எடுக்கலாம். எங்கே போகிறது இந்த இனம்? சுதாரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை கவர்ச்சியாக காட்டுகிற இந்த உலக சாத்தானின் சிந்தனைகளிடம் இருந்து நம்முடைய பிள்ளைகளையும் நம் ஆன்மாக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை ஹீரோக்களாகவும் வன்முறையாளர்களாகவும் அதையே தங்களுடைய மேல்வரி சட்டமாகவும் காட்டுகிற இந்த உலக கலாச்சாரத்திலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த தவக்காலத்திலே தியானம் செய்வோம். இயேசு உண்மையாக தியானம் செய்து அந்த பாலைநிலத்தின் வெயிலிலே பனியிலே நனைந்து பசியால் வேதனைப்பட்டு அவர் உண்மையான தியானம் செய்து வெற்றி வீரனாக தன்னுடைய பொது வாழ்வுக்குள்ளே வந்தார். அந்த நாளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் உடல் சோதனைகள் உள்ள சோதனைகள் ரெண்டிலும் இருந்து விடுதலை பெற்று நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற உண்மையான மக்களாக மாற்றம் பெறுவாராக. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து செல்வோம். அன்பான ஆண்டவரே, விசேட விதமாக இந்த காலப்பகுதியில் தங்களுடைய பாவங்களினால் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். தந்தையே, ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் உமது உதிரத்தை சிந்தினீர் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டவர்களாக உமது பாத சுவடுகளை பின்பற்றி வாழ தயை கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே இறைவா, நீர் தொடங்கி வைத்த பணியை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கும் திருச்சபையின் அனைத்து பணியாளர்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். நீரே அவர்கள் அனைவருக்கும் நல் தந்தையாக இருந்து இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் துணிவுடன் உமது பணியை தொடர்ந்து ஆற்ற துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலைவாழ்வின் ஆண்டவரே, இவ்வுலகில் நவீன மாற்றங்களினால் விசுவாச வாழ்வை மறந்து மனித மாண்பையும் மனித நேயத்தையும் இழந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். என்றும் உம்முடைய அன்பினால் தூண்டப்பட்டு மனமாற்றம் அடைந்து உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ தூய ஆவி அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் தந்தையே, ஏக்கத்தோடும் நம்பிக்கையற்ற நிலையிலும் ஆண்டவராகிய உம்மை நோக்கி கூக்குரலிடும் அனைவருடைய வேண்டுதல்களுக்கும் இறங்கி அவர்கள் சோர்வடையாது நிலைகுலையாது நம்பிக்கையோடு உமது வாக்குறுதிகளை எதிர்பார்த்து காத்திருந்து உமது விருப்பப்படி வாழ்வதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். தந்தையே, உமது கரங்களினால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய வேறு தேவைகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். மௌனமாக கண்களை மூடி
மனதை ஒருமுகப்படுத்தி நமக்கு அயலிலே இருக்கிறவர் ஏதோ ஒரு தேவையோடு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய தேவைக்காக, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற நம்முடைய தேவைகளுக்காக, இந்த நாட்களிலே நாம் சந்திக்கிற பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், லோன் பிரச்சனைகள், இந்த நாட்டிலிருந்து தப்பி ஓடிவிடுவோம் என்று சொல்லி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இளம் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே உரிமை இல்லாமல், இடம் இல்லாமல், வேலை இல்லாமல் அடிமை வாழ்வுக்குள்ளே வாழுகிறவர்கள், அவர்களை நினைத்து கொள்ளுவோம். குடும்ப பிரச்சனைகளால் துவண்டு கொண்டிருக்கிறவர்கள், கல்வி பிரச்சனைகளால் துவண்டு கொண்டிருக்கிறவர்கள், பிழையான முன்னுதாரணங்களை கண்டு தங்களுடைய ஆடை கலாச்சாரத்தையும் ஆன்மீக கலாச்சாரத்தையும் இழந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்காகவும், நிம்மதி இல்லாமல் அலைகிற எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் பிரியமான ஆண்டவரே, எங்களுக்காக செபிக்க எங்கள் சிந்தாத்திரை மாதா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எடுத்து பரலோக தந்தையிடம் எங்களுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரே உம் வழியாக மன்றாடி நிற்கின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். புலரும் பொழுதின் நேரங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், அங்கே நடந்து அழைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன். மனிதம் மண்ணில் உயிர்த்தெழவே, மடியும் விதையாய் என்னை தருவேன். மனிதம் மண்ணில் உயிர்த்தெழவே, மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதிலே வாழ
மக்களே ஒன்றுமில்லாது வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள் எல்லோரும் நித்திய இளைப்பாற்றி அடைய மன்றாடுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, எங்கள் சிந்தாத்திரை மாதா, அவருடைய பத்தாவான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், ஜோசப் வாஸ் இலங்கையின் திருத்தூதர், புனித ஜூஜின் டிமெசனட், புனித வியானி மரி அருளப்பர், இன்றைய நாள் புனிதர்களான செர்வாயிட் துறவர சபையின் ஸ்தாபகர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டிருக்கின்ற எல்லா இயக்கங்கள், தவிப்புக்கள், அங்கலாய்ப்புக்களை இறைவன் நிறைவாக்கி வளமான வாழ்வை, நலமான வாழ்வை அனைவருக்கும் அருள வேண்டி கிறிஸ்து ஏற்று தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று
யாதொரு அச்சமும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் முதறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்றிக்க செய்திருளும். ஒருபோதுமை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், தம்முடைய அன்பில் நிலைத்திருக்குமாறு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவர். இவருடைய விருந்து கலைக்க பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. முனி பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும். ஒருபோது முனி பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி அன்பினால் நிரப்பி இன்று உம்மை ஒரு குடும்பமாய் ஒன்று கூட்டியுள்ளேன். நன்றி ஆண்டவரே. அன்பு செய்ய நல்ல உள்ளங்களை தந்தீர், உறவுகளை தந்தீர், உம்மை பிறரில் காண பல நன்மைத்தனங்களை தந்தீர், உம்மோடு வாழ இயற்கையை தந்தீர், வாழ்வின் மேன்மையை நாம் உணர்ந்து வாழ நல்ல அறிவினை அளித்தீர். நன்றி தந்தையே. உமது அன்பை எமது வாழ்வில் உணர்ந்து பிறரிடம் உண்மையான அன்பை பகிர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்று உதவி செய்து மனித நேயம் உள்ள இறை பிள்ளைகளாக வாழ என்றும் வரம் தாரும். ஆமீன். இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரே அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள மக்களோடு கனிவுடன் இருந்தருளும். இவ்வாறு உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழ்வோம்.